அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீகாக் ஃபெதர் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் தான் போட போகிறோம். நீங்கள் ரெகுலராக என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நீடில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நம்பர் 14 யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு நம்ம இன்னொன்று லைன் போட்டிருக்கலாம். அந்த லைன்லேருந்து அப்படியே மேலே போய் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும், வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும்னு டீட்டெயிலான கிளாஸ் போட்டிருக்கோம். அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே அந்த இடத்துலேருந்து த்ரெட்டை கீழே கொண்டு போயிடணும். கீழே கொண்டு போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைனில் வந்து ஒரு குட்டி நாட் விழுக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் மேலே நம்ம ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்து அப்படியே மேலே கொண்டு போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு வந்துடணும். அப்போ கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்க இடத்துல வந்து குட்டியாக ஒரு நாட் விழுக்கும். நீங்கள் இந்த மெத்தட்லேயும் ட்ராயிங் பண்ணி போடலாம், இல்லை இதை விட அகலமாகவும் போடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம ஒரு செயின் போட்டு போகிறனால அந்த இடத்துல வந்து குட்டி லாக் விழுகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே கொண்டு போனதும் ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மேலே வாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்க பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இல்லைன்னா த்ரெட்டை அந்து போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசிக்காக அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இதுக்கு வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவு நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்க உள்ளுக்குள்ளேயே தான் கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க லுக் வைஸ் அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ப்ளவுஸில் போட்டால் கூடயும் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் தான், ஒரே ஷேட் மாதிரி இருக்கனால நான் எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்பினில் கூட சுற்றி வச்சுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் நல்ல கேப் இருக்குல்ல, அங்கேருந்து எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து த்ரெட் எடுத்தோம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் மேலேருந்து த்ரெட் எடுக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட் லேயரில் ஒரு செயின் போட்டு அப்படியே கீழே நம்ம முடிஞ்ச அளவு பாதியில் ஒரு த்ரெட் எடுத்து அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் அந்த சைடு ஆப்போசிட்டில் கொண்டு போயிடணும். உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் நான் சொல்கிறது. நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் போட்டிருக்கனால உங்களுக்கு நூல் வந்து சிக்கும், நீங்கள் பார்த்து போடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு போடும் போது இந்த சைடு போட்டோம், அதே மெத்தட் அப்படியே ஆப்போசிட் சைடில் போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்து த்ரெட் எடுத்தோமோ அங்கே வரையும் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாதியில் போட்டால் கூட அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். நம்ம அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கேப்லேருந்து எடுத்து ஃபஸ்ட் லேயர்லேருந்து அப்படியே நடுவில் போய் அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மறுபடியும் அந்த சைடு கொண்டு போயிடணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி பீகாக் ஃபெதர் மட்டும் வச்சே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸே போடலாம் இந்த மெத்தட் வச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஹேண்ட் ஃபுல்லாக இதே போடும்போது
நீங்கள் ஸ்டார்டிங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போட்டதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தாலுமே லுக் வைஸ் அழகாக இருக்கும். இப்போ ரெண்டாவது சில்க் த்ரெட் வேறு கலர் எடுத்து நம்ம எதுக்கு போட்டுட்ருக்கோன்னா, சப்போஸ் உங்களுக்கு வர கஸ்டமர் வந்து எனக்கு ப்ளவுஸ் கலரும் வேணும், சாரீ கலரும் வேணும், 2 கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு போட ஈஸியாக வரணும். அதுக்காக தான் அந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கும்போது சாரீ கட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் 2 கலரும் மிக்ஸ் பண்ணியிருந்தா. நெக்ஸ்ட் நம்ம ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஆரி வேர்ல்ட் ரோஸ் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ்லாம் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது. எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி 7 கிளாஸ் வச்சு மட்டுமே எப்படி சிம்பிள் ப்ளவுஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த 7 கிளாஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். நீங்களும் ஈஸியாக ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் உங்களுக்கு நீங்களே மேக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த கிளாஸஸில் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் போட்டு பழகுனீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாச்சும் கிளாஸஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.